வகுப்பு வாரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? பதிவு செய்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்ஃப் வாரிய சட்டத்திட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினை வரவேற்று ஒரு சமூக வலைதள பதிவு வெளியிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் தற்பொழுது இன்றைய தினம் காலை பொழுதில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியது. அந்த தீர்ப்பு என்பது திமுகவும் மற்றும் மனுதாரரும் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் முக்கியமான திருத்தங்களாக கொண்டு வரப்பட்டிருந்ததற்கு இடைக்கால தடையை அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில இதை வரவேற்று சமூக வலைதளத்தில் பதிவேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்ஃப் சொத்தை அளிக்க 5 ஆண்டு இஸ்லாத்தை கட்டாயமாக நடைமுறை கடைபிடித்திருக்க வேண்டும் என்னும் விதிக்கு தடை மற்றும் வக்ஃப் நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்துக்கு தடை, அதே போன்று வக்ஃப் பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கான அதிகாரத்துக்கு தடை மற்றும் மத்திய வக்ஃப் வாரியத்தில் 4க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பது, மாநில வக்ஃப் வாரியங்களில் 3க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பதற்கு தடை ஆகிய இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவற்றை முதலமைச்சர் வரவேற்று பதிவிட்டிருக்கிறார். இதனால் இந்த வாரியங்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பது உறுதி செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்ட விரோதமாக செய்துள்ள திருத்தங்களை நீக்குவதை நோக்கிய முக்கிய நகர்வாக இந்த நீதிமன்ற உத்தரவு அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சட்ட திருத்த முன்வரைவு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்தே திமுக தொடர்ச்சியாக எதிர்த்து வந்துள்ளது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளது, பலரோடு சேர்ந்து வெற்றியும் கண்டுள்ளது என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்ப்பை கொண்டாடும் விதமாக தனது பெருமிதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் பாஜக முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்பதையும் முதலமைச்சர் இந்த பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்நிலையில் இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு என்பது இன்றைய உத்தரவு இஸ்லாமியர்களுடைய மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் பாதுகாக்கும் என மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தனது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.